ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்கலாமா? கழுத்தை சுற்றி நிறைய பேருக்கு வந்து கவரிங் ஜுவல்ஸ் போடுறதுனால, அப்புறம் வந்து ஃபேன்சி ஜுவல்ஸ் போடுறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த இடம்லாம் வந்து ரொம்ப கருப்பாக, ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்பவும் இந்த இடம்லாம் வந்து பொறி பொறியாக வேறு இருக்கும். அது வந்து போகிறதுக்கும் அந்த கழுத்தில் இருக்க கருமை நீங்கிறதுக்கும் என்ன ஒரு டிப்ஸ் இன்றைக்கி பார்க்கலாமா? சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன். கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓட்ஸ் ஒரு 4 ஸ்பூன் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து பச்சை பயிறு மாவு வந்து நல்லா ஒரு சலிச்சிட்டு அதை ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட காய்ச்சாத பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து நல்லா போட்டுட்டு நல்லா ட்ரை ஆனோன்னா அதை நல்லா சர்க்கிள் மோஷனில் நல்லா அப்படியே மசாஜ் பண்ண மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல கழுத்து கருமை மட்டும் இல்லை, நம்ம கழி முட்டியில் இருக்க கருமைக்கும் கால் முட்டியில் வந்து கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து சூப்பராக செட் ஆகும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பை.